இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஜாப்பனீஸ் மூவியோட டைட்டில் 366 டேஸ். எப்பவுமே ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ் தான் வரும். அண்ட் லீப் இயர் வந்தால் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரப்போ 366 டேஸ். ஸோ இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே இது 366 டேஸ். இந்த மூவியோட ஹீரோயின் இருக்கால, ஸோ அவளுக்கு 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் பர்த்டே வரும். அதாவது லீப் இயர் அன்னைக்கு தான் பர்த்டே. ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ இவளுக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். அண்ட் அவனும் ஒரே கிளாஸில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஸ்கூல் டேஸில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே நல்லாவே போய்கிட்டு இருக்கு. என்னடா இன்னும் ஹீரோ என்ட்ரி வரலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஹீரோவை யாருன்னு சொல்கிறது, அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இல்லை இன்னொருத்தவர் இருப்பார் அவரை சொல்கிறதான்னு தெரியல. அண்ட் நீங்கள் முடிவு பண்ணுங்க, நீங்கள் யாரை ஹீரோவாக கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு. ஹீரோயின் எதிர்ச்சியாக நடந்து போகிறப்ப ஆப்போசிட்டில் அதான் ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு வச்சுக்கலாம், அவர் வந்து இடிச்சிட்டு 2 பேரோட கேசட்டும் வந்து மாறிடும். ஒரு அவசரத்தில் ஹீரோயினோட எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவார். அண்ட் இவ பேச ட்ரை பண்ணுவா, அல்லது என்னோடது அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ளே ஒரு விறுவிறுன்னு போயிடுவார். யார் இது அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு, ஓ இவரை தெரியாதா, நம்ம ஸ்கூலோட சீனியர் தான், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, கஷ்டமாக இருக்குது கேட்கவே. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ கிளாஸ்க்கே டேரெக்டாக போயிட்டு அவர் இங்கே இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டதும், இல்லை ஆக்சுவலாக அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, சொல்ல போனோம்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சின்ன வயசில் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவும் இறந்துருப்பாரு, இப்போ அம்மாவும் இறந்துட்டாங்க, பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் ரொம்ப சோகத்தில் இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னா, அவன் தனிமையிலே அவனோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். இந்த சாங்ஸ் தான் அதிகமாக கேட்குறான். அவனுக்கு அதில் ரொம்பவே ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இவனை வந்து தேட ஆரம்பிக்கிறான். சரி நம்மளே பர்சனாக மீட் பண்ணி போயிட்டு நம்ம பேசலாம், இந்த கெசட்டையாச்சும் நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணலாம், நம்மளோட வாங்கலாம் அப்படின்ட்டு போகிறா. அண்ட் பீச்சில் போயிட்டு இது மாதிரி நீங்கள் அன்றைக்கு மாற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னதும் இவன் பார்த்துட்டு ஓ சாரி அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணதும் இவன் வந்து ஆறுதலுக்கு ஒரு 4 வார்த்தை பேசுகிறான். இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்கு வராங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்து அந்த ஷூலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க ஸ்கூலில். ஹீரோவோட ஷூ எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அண்ட் 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, இவளுக்கு இதெல்லாம் பிளேலிஸ்ட் நல்லா இருக்குன்னு தோணுதோ அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணி எழுதி அனுப்புகிறா. அவர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து பார்த்துட்டு ஹீரோயினோட ஷூவில் இவருக்கு என்னென்னலாம் பிளேலிஸ்ட் பிடிக்குமோ சஜஸ்ட் பண்ணுறாரோ இதெல்லாம் வந்து எழுதி வைக்கிறாரு. இதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் நேரில் அந்தளவுக்கு மீட் பண்ணலை, பேசலை அப்படின்னா கூட இதில் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இது மூலிமா ஹீரோவுக்கு இருக்க அந்த தனிமை போயிட்டு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வைப்லே இருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஹீரோயின் என்ட்ரி கொடுத்ததால இப்போ 2 பேருக்குமே ஓரளவுக்கு இந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி தான் தெரியும். ஆனால் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஹீரோயின் மேலே க்ரஷ் அண்ட் ஒரு சாஃப்ட் கார்னர். இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை நம்ம ஹீரோ 2ன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து அவங்க ஊர்லேயே சொந்தமாக ஷாப் வச்சுருக்காங்க. அண்ட் தின்பண்டங்கள்லாம் இருக்கும்ல, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், அந்த கேக்ஸ், அது மாதிரிலாம் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் வந்து ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறாங்க. ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி சொன்னதும் வந்து ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் மியூசிக் லைனில் போக போகிறேன் அண்ட் வந்து நான் வெளியே போயிட்டு படிக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னதும் ஹீரோயின் வந்து எனக்கு பெருசாக அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோ என்ன சொல்கிறான், உனக்கு லைஃப்பில் வந்து ஒரு குறிக்கோள் இருக்கணும், அதுக்காக நீ வந்து மெனக்கெட்டு நீ வந்து லைஃப்பில் மூவ் பண்ணணும், அதுக்கான அத்தியாயத்தை நீ தேடு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி ஓகே இதை நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து கிளம்பிறங்குறான். ஆமாம் உனக்கு 4 இயர்ஸ் ஒன்ஸ் தானே பர்த்டே வருது அப்படின்னு ஹீரோ டாக் கொடுக்க, அதுக்காக என்ன சொல்கிறான், ஆமாம் வரப்போகுது பர்த்டே, சரி என்ன விஷ் நீ கேட்ப, எதனா இருக்கா அப்படின்லான்னு கேட்க, இருக்குதான் விஷு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, இல்லை வேணாம் நான் சொன்னது எதுவும் நீ மைண்டில் எடுத்துக்காத அப்படின்லாம் சொல்லி சிரிக்கிறா. ஏன் சிரிக்கிற, விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு, நீ இப்போ ஒரு விஷ் கேட்ட தெரியுமா, அது நீ தெரிஞ்சு கேட்டியோ தெரியாமல் கேட்டியோ அதை நான் நடத்தி வைக்கிறேன் அந்த விஷை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு இப்போ ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே ஒரு வைபுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு என்டர் ஆகிற டைமு, ஸ்கூல் எல்லாருக்கும் வந்து ஃபேர்வெல் முடிச்சுட்டு பேசுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கப்போ இவர் கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பார். எல்லோரும் பொண்ணுங்களும் வந்து பேச ஹீரோயின் பேசலாம்னு இப்படி ட்ரை பண்ணி போகிறப்போ அண்ட் கேர்ள்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவங்க உடனே அவளோட கிளாஸ் ரூம்க்கே போய் உட்காந்துட்டு இருக்கா தனியாக. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து ஒரு ஆறுதலுக்கு பேசுகிறான். அவனுக்கும் வந்து ஹீரோயின் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, க்ரஷ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஹீரோயின் லவ் பண்ணுறான் அப்படின்றதால அவன் எதையும் வந்து வெளிப்படுத்திக்க மாட்டான். அண்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு இருப்பான். சரி ஒன்றும் இல்லை விடு, நம்ம எங்கன்னா வெளியே போகலாமா, மைண்ட் அது மாதிரி வச்சுக்காத, நீ வேணால் போய் பேசு அப்படின்லாம் சொல்ல கரெக்டாக இப்போ ஹீரோ வந்து பார்த்துருவார், என்னடா அது பேச முடியலையே அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்து தயாராகிறாரு அவர் அவுட்டரில் போய் படிக்கிறதுக்காக. அண்ட் பஸ்க்கு வெயிட் பண்ணுறப்போ ஹீரோயின் கூட நின்றுக்கிட்டு இருக்கா. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு,
1 இயர் எனக்குமே வந்து ஸ்டடீஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானுமே அங்கே வந்து படிக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீ ஆம்பிஷன் வந்து சூஸ் பண்ண சொன்னல, நான் சீரியஸாக சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் பேச, இப்போ வந்து அன்பை பரிமாறிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஹீரோ காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாரு, மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் சேர்றாரு. அங்கே அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு வருஷம் எப்போ முடியும், நம்ம எப்போ ஹீரோவை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் என்ன கேட்குறான் அப்படின்னா, ஆமாம் நீ வெளியே போய் படிக்க போகிறியா அப்படின்ற மாதிரி கேட்டதும், ஆமாம் இங்கே எனக்கு இருக்கலான்னு தான் பார்த்தேன், பட் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அங்கே தானே இருக்கா, அதனால் நானும் போயிட்டு சீரியஸாக என்னோட ஆம்பிஷன் நோக்கி நான் படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னதும், சரி ஓகே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு அப்படின்னு ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி தரான். இப்போது ஹீரோயின் ஸ்கூலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா. இப்போ வந்து ஹீரோ போய் படிக்கிறான் தெரியுமா. ஸோ அங்கே போயிட்டு லேண்ட் ஆகி இறங்குறான். கால் பண்ணதும் ஹீரோ வராரு. இவளுக்கு வந்து ஏதோ ஹீரோ வந்து ஆளே மாறின மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவளுக்கு உள்ளுக்குள்ளே தோணுது. ஆனால் ஹீரோ எப்பயும் போல் கேஷுவலாக இருக்க மாதிரி தான் இருக்காரு. இவளுக்கு அது புதுசாக இருக்குது. இப்போ வந்து காலேஜ் கூப்பிட்டு போயிட்டு இவளோட டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறா. ஸோ அப்போ எல்லாருமே வந்து மீட்டப் பண்ணுறப்போ இவன் வந்து பார்த்துட்றா. அவங்க ஃப்ரெண்டு சொன்னால ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கான்னு பார்த்துட்டு இவளுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னை பற்றி நீ இவ்வளோ நிறையா சொல்லியிருக்கான் தெரியவா, உன்னை பற்றியே தான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பான், அண்ட் உன்னை நேரில் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்மளுக்கு தான் லைட்டாக பொசசிவ் ஆகுது போல் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா. இப்படியே ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கும். 2 பேருமே ஸ்டடீஸை முடிப்பாங்க. ஹீரோ வேலையில் சேர்ந்துருவார். அண்ட் ஹீரோயினுக்கு ஃபைனல் இயர், அதை முடிச்சுட்டு அவள் வேலை தேடியே ஆகணும். ஹீரோயின் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவளுக்கு வந்து ஜாப் சிக்க மாட்டுது. சொல்ல போனோம்னா அவள் படித்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்க மாட்டுது. நிறைய பேருக்கு இந்த வேதனை தெரியும்னு நினைக்கிறேன். ஹீரோ சேரப் பண்ணுறான். சரி விடு, நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு கிளிக் ஆகும் அப்படின்லாம் என்கரேஜ் பண்ண. 2 பேரோட கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா தான் போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அங்கே ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆஃபீஸில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஏதோ நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து பார்க்க வருவான். அவங்க கடையை வச்சுருக்காங்கன்னு சொன்னான்ல ஓனா, அதுலேருந்து நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான். நீயும் ஹீரோவும் வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்குங்க அப்படின்லாம் விசாரிச்சுட்டு போக வந்திருக்கான். ஸோ இப்போ ஹீரோ ரிட்டன் வந்து பார்க்குறப்ப அந்த ஸ்நாக்ஸ்லாம் பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்குறான். அதாவது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்தான், உன்னையுமே விசாரிச்சான், நீ தான் வந்து வேலையில் இருந்த அப்படின்லாம் சொல்ல. சரி ஓகே நீ வேலை தேடிட்டு இருந்தியே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. லைட்டாக கொஞ்சம் கிளாஷ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ரொம்பவே வைபாக ஜாலியாக போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் டல் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ட் ஹீரோ, ஹீரோயின் அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் வெளியே போயிட்டு பாரில் போயிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஏறிடும், அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடுவா. சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு. இப்போ வந்து பரவாயில்ல, ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாகவே இருக்கா, நீ சொல்கிறத கேட்டுட்டு நேரில் பார்க்குறத விட இன்னும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. ஹீரோ என்ன சொல்கிறான், எனக்கு இவ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா, நான் மியூசிக்கில் இப்போ வந்து நான் என்ட்ரு ஆகுறேன் அப்படின்னா என்னை வந்து மாற்றின பர்சனே இவ தான், என்னோட ஒரு க்ரூஷியல் டைமில், என்னோட ஹார்ட் மூமெண்ட்டில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் அங்கே சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே டேட்டிங் போகிறாங்க. அண்ட் போயிட்டு நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்படிலாம் இருந்திருப்பாங்க சொல்ல போகணுன்னா. இப்போ வந்து கொஞ்சம் டல்லாகிற மாதிரி காட்டுறாங்களா. ஹீரோ என்ன சொல்கிறான், திடீர்னு நிக்கவா நம்ம வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றாங்க. பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க, நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நல்லா தான் இருக்கார் சொல்ல போகணுன்னா. அண்ட் ரிட்டன் வரப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆக்சுவலாக ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும் அப்படின்னதும், என்ன கேட்க போகிற அப்படின்லாம் கேட்டுட்டதும், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னதும், என்னது பிரேக்கப்பா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பேசுகிற, என் மேலே எதனா தப்பு இருக்கா, நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணுமா, எதாக இருந்தாலும் சொல்லு, திடீர்னு இது மாதிரிலாம் சொல்லாத, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது, என் கூட பிரேக்கப் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோ கெஞ்சார். ஹீரோயினுக்கு ஒரு பாயிண்டில் வேறு வழி தெரியல, என்னடா அது எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறா. அண்ட் லாஸ்ட்டாக ஹீரோவை போயிட்டு மீட் பண்ணுறா. சரி நான் போயிட்டு வரேன், இதுக்கப்புறம் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து விடை பெறுகிறாள். இப்போ அவளோட ஊருக்கே போகிறப்போ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பார்க்குறான். என்ன நீ வந்துட்ட எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்லாம் கேட்க, ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். என்ன சொல்கிறீங்க, பிரேக்கப் பண்ணிட்டீங்களா, ஏன் எதனால் எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருந்தது அப்படின்லாம் கேட்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, நான் அதை உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இதை பற்றி நீ அவங்ககிட்ட சொன்னியா, இல்லை எனக்கு சொல்லணும்னு தோணலை, கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அவன்ட்டு ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல இதை பற்றி, எனக்கு புரியுது நான் சொல்லலாம் அப்படின்னு யோசித்தாலுமே இதுக்கு மேலே என்னால் முடியாது, உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற பர்சன்கிட்ட நான் போயிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அவனை எப்படி நான் ஒரு ப்ரெஷருக்குள்ளே போட்டு அதுக்காக வேறு வழி இல்லாமல் திரும்ப என் கூட இருக்க மாதிரி இருக்கும்,
அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த குழந்தைய நானே வளர்க்கலான்னு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல, வீட்ல போயிட்டு இந்த விஷயத்த நீ எப்படி சொல்ல போற அப்படின்னதும், வேற வழி இல்ல நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின் வீட்ட போயிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா நானு வெளிய போய் படிக்க போனேன்ல, என் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நான் இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னதும், அவங்க அப்பா அம்மாலாம் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கு தான் உன்ன படிக்கிறதுக்கு வெளியூர் அனுப்பி வச்சோமா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? யார் இதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா கத்துனதும், அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கானா, அவன் என்ன சொல்றான், அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டு, சாரி என்ன ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்றான். ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்னடா அவன் இப்படி சரண்டர் ஆகுறான்னு. என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக நான் அவளை கைவிட மாட்டேன். அந்த குழந்தைய நான் ரொம்ப பொறுப்பாக பத்திரமா நான் வளர்ப்பேன். என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினடாப்பா வந்து கடுப்பாக ஏஞ்சி போகிறாரு. என்ன தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவங்க இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கு தான் தெரியும் இது ஹீரோவோட குழந்தை அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி நீ சொன்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்னன்னு சொல்லுவ, நான் அது மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், கன்சீவ் ஆகிட்டேன், ஆனால் அந்த பையன்கிட்ட நான் சொல்லலை, நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் இப்படின்னு சொன்னால் அவங்க உன்னை எப்படி நினைப்பாங்க? அதனால தான் நானே வாலண்டரியாக முன் வந்து அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லிட்டேன். இப்போ ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசுகிறாரு. சாரிப்பா நீங்கள் நான் வந்து எமோஷன் ஆகி அது மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோவப்பட்டதுலேயும் நியாயம் இருக்குல்ல அப்படின்னதும், சரி ஓகே நீ அந்த குழந்தையோ அவளையோ கூடயே வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவேன். எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு டாபிக் வருது. ஆக்சுவலாக வந்து குழந்தையே பிறந்துடும், 1 வருஷம் ஆகிடும். இதை பற்றி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் கேட்க, ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கல்யாணம் ஆகலைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவன் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஒன் சைட் லவ் அண்ட் க்ரஷ்லாம் வந்து ஹீரோயின் மேலே இருந்திருக்கும். இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பிரேக்கப் பண்ணுவார் ஹீரோ அப்படின்னா, அவருக்கு வந்து உடம்புல அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க இல்லையா, ஸோ அதனால் அவருக்கும் உடம்புல அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்று டிஃபெக்ட் ஆகிடும். ஸோ நம்மளும் இருப்போமோ மாட்டோமோ, அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம என்னன்னு நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பிரேக்கப் ஆகிட்டு தான் அட்மிட்டே ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவர் அதுலேருந்து க்யூர் ஆகிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவரை ரிசீவ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ நீ தேடி வந்துட்ட, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாள். அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த காரணத்துக்காக தான் நீ அவளை பிரேக்கப் பண்ணியா, அவள் கஷ்டப்பட போகிறா அப்படின்ட்டு, உனக்கு என்ன ஆகுமோ ஆகாதுன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ நீ தான் க்யூர் ஆகிட்டல்ல, அதை பற்றி நீ தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும்னு. பட் நான் இங்கே ஒன்று உண்மையை சொல்லணும், எனக்கு உன்னை பிடிக்கும், எனக்கு உன் மேலே க்ரஷ் இருந்தது, சாஃப்ட் கார்னர்லாம் இருந்தது, ஆக்சுவலாக நான் சொல்லலை. சரி விடு அதெல்லாம் நான் இப்போ ஏன் பேசிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல, இவன் வந்து சிரிக்கிறான். சரி ஓகே அப்படின்றான். அவன் வந்து ஒரு நார்மலைஸாக எடுத்துக்கிட்டான், அதை வந்து அவன் வந்து அப்நார்மலாக ஆகலை. பட் எனக்கு அப்போ அந்த ஃபீலிங் இருந்தாலும், எனக்கு நீ எப்பயுமே ஃப்ரெண்டு தான், இப்போ கூட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அங்கேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி தயாராகிறாரு. ஹீரோயினையும் தேடி போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துடுறாரு ஹீரோவை. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் அவளை தான் பார்க்கலான்னு வந்தேன். எந்த முகத்தை வச்சுட்டு அவளை நீ பார்க்கலான்னு வந்த? 3 வருஷம் ஆயிடுச்சு. அவளை இன்னும் நீ என்னென்னலாம் கஷ்டப்படுத்த போகிற? அவள் ப்ரெக்னெண்ட்டாக வந்தா, அது மட்டும் இல்லாமல் அவள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே எவ்வளோ டைம் எடுத்தது தெரியுமா? என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா? குழந்த இங்கே பாரு, ஹிமாரின்றது அந்த குட்டி பொண்ணோட பேர். ஹிமாரி என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ குறுக்க வராத. நீ எப்படி வந்தியோ அப்படியே திரும்பி போயிடு. அவள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து ஓகேவா இருக்கா. இப்போ ஹீரோவுக்கு வர வழியில் என்ன பண்ணுறாரு, பாட்டி வீட்டை வளர்ந்துருப்பார். அந்த பாட்டி இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு பாட்டியை மீட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா வந்து ப்ரே பண்ணிவிட்டு, சரி ஊருக்கு கிளம்பலாம், இதுக்கு மேலே நம்ம அங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், வர வேண்டிய டைமுக்கு நம்ம வரல, காலம் கடந்ததுக்கப்புறம் வந்திருக்கோம். இப்போ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, ஹீரோ வீட்டை வந்து பாஸ் பண்ணி போகிறப்போ, பாட்டி நீங்கள் மினாட்டோவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, அவன் கிளம்பிட்டானே அப்படின்னு சொன்னதும், அவங்க வந்து அந்த தபால் பெட்டியில் எதுவும் எடுக்க வருவாங்க, எல்லாமே கீழே விழுந்துரும். இவன் எடுத்து தரலாம் அப்படின்னு பார்க்குறப்போ தெரியுது, ஹீரோயின் வந்து இவனுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு கேசட்டில் 360 days அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். அதை எடுத்து இவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். நாளைக்கு கல்யாணம் இவனுக்கு. இவனோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, எங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ கூட போயிடுவாளோ, நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்ற பயம் அதிகமாகவே இருக்குது. பயந்து போயிடுறான். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்க அதை பார்த்த உடனே பெருமூச்சு வருது. நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு அப்படின்னதும், இங்கே தான் இருக்கீங்களா, உங்களை எங்கெல்லாம் தேடினு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அடுத்த நாள் இவங்க 2 பேருக்கும் வெட்டிங்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஊருக்கு போகலான்னு பஸ்ஸில் போய்கிட்டே இருக்க என்ன தோணுச்சுன்னு தெரியல, டக்குன்னு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு இறங்கி குடுகுடுன்னு ஓடுறாரு. வெட்டிங் இல்லையா, ஸோ போய் எட்டி பார்க்குறப்ப தெரியுது வெட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் ஒளிஞ்சுக்கிட்டாரு. எட்டி பார்க்குறப்ப அந்த குட்டி பாப்பா வந்து பார்த்து சிரிக்கிறாரு. இவருக்கு தெரியுது இவரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கை காட்டுறா. 2 பேருமே வந்து ஒரு கை காட்டிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபீல் அந்த கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ளே யார் கை காட்டுற என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோயின் கேட்க, அங்கே அப்படின்னு கை காட்டுறா. ஹீரோ அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஸோ அப்படியே அங்கேருந்து ஒரு ஹாப்பினஸோடு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமேட்டா காட்டுறாங்க. அந்த குட்டி பாப்பா வந்து வளர்ந்துருவா. ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வரப்போ அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தவன், என்ன எதுக்கு இப்போ நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் எட்ட போறியா, என்னை தனியாக விடுறியா அப்படின்னு சொல்லிலாம் கத்திக்கிட்டு இருக்கா. ஹே, எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணு, நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இங்கே பாரு என்னை இரிட்டேட் பண்ணுற வேலை வச்சுக்காத, நம்ம ஒன்றும் இப்போ சின்ன பசங்க இல்லை, எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும்னு திங்ஸ் அப்படின்னு அவட்ட காய்ச்சி முச்சின்னு கத்திட்டு இங்கே வரா. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அவளை வந்து காப்பாற்ற முடியாது, எவ்வளோ நாள் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. இருந்தாலும் தேத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, உடம்பு இப்போ பரவாயில்லையே அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அங்கே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் இருக்காரா, அப்பான்னு தான் கூப்பிடுறான். இங்கே 3 பேரும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்க. நர்ஸ் வந்து ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட டாக்டர் பேசணுமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ அம்மாவும் பொண்ணும் தனியாக இருக்காங்க. என்னாச்சு ஹிமாரி, உன்னோட ஃபேஸே சரியில்லையே, சண்டை போட்டியா இருக்கேட்டனா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றா. உன்னை பார்த்தாலே தெரியுது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ல ஒரு சீனியர், ஆக்சுவலாக அவனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு போல இருக்கு, இதுவும் நல்லதுக்கு தான். அவன்கிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்லி எனக்கு அசிங்கமாக இருக்கும். பரவாயில்ல, எனக்கு இப்போவே தெரிஞ்சது, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, வாழ்க்கையில் நம்மளுக்கு எது எந்த நேரத்தில் கிடைக்கணுமோ அது கரெக்டாக கிடைக்கும். அண்ட் உன் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நிஜமாவே அந்த ஃபீலை வந்து நீ எப்போ ஃபீல் பண்ணுறியோ உனக்கான பர்சன் கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லை ஒன்றும் இல்லாமல் அப்படின்லாம் சொல்கிறா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன சொல்லுங்கன்னதுக்கு, வீட்டில் இது மாதிரி இந்த ஒரு இடத்துல இந்த பாக்ஸ் இருக்கும், அதை நீ வந்து பாரு, எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இப்போ அந்த பொண்ணு போயிட்டு வீட்டில் அதெல்லாம் தேடி அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுக்கிறா. அண்ட் ஹீரோ கிட்ட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதை வந்து கரெக்டாக பார்த்துருவான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை. பார்த்துட்டு என்னாச்சு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அம்மா அதை வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்லாம் சொல்ல, இங்கே வாயன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து பேசுகிறாரு. நீ இந்த பர்சனை வந்து நேரில் போய் மீட் பண்ணி அண்ட் இதை வந்து இந்த திங்ஸ் எல்லாம் நீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹிமாரியும் டோக்கியோ வந்து இறங்கிடுறா. அண்ட் தேடிட்டே இருக்கப்போ அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறான். ஹே, நான் வந்துட்டேன். ஹே, நீயா, எப்படி வந்த? வேற என்ன, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்தேன், உனக்கு தெரியாமையே. நீங்கள் தனியாக எப்படி மேனேஜ் பண்ணுவ, அதான் கூட நான் இருக்கலான்னு வந்தேன். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு கேசட் கொடுக்க வருவாள், அதை வந்து அந்த ரெக்கார்டிங்கை ஓப்பன் பண்ணி இவ கேட்டு பார்க்குறா. இவள் ஃபேஸே ஒரு மாதிரி மாறுது. என்னாச்சு, நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ஹிமாரி ஃபோன் எடுத்து கால் பண்ணுறா. அப்பா, நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்க அனுப்பிச்சிங்கல்ல, இந்த மினாட்டோ ஒரு பேர், அந்த ஆள் தான் என்னோட நிஜ அப்பாவா? ஆமான்னு அவர் ரிப்ளை பண்ணதும், இது எப்படி மறைக்கணும்னு உங்களுக்குலாம் தோணுச்சு அப்படின்னு அழறா. என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு 20 வயசு ஆகிறப்போ சொல்லலான்னு இருந்தோம், ஆனால் இப்போ உங்கள் அம்மா எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும்ல, நீ, நான், உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் உன்னோட ரியல் ஃபாதர் எல்லாருமே மீட்டப் பண்ணலாம் தான் உன்னை நாங்கள் அனுப்பிச்சேன். என்னால் அது எதுவுமே ஏற்றுக்கவே முடியல. டக்குன்னு எல்லாமே புரிஞ்சுக்கணுன்னா என்னால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எனக்கு அந்த ஆளை பார்க்கவே பிடிக்கல, நான் திரும்பி வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹே, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, இப்படி பதட்டப்படாத, உங்கள் அப்பாவுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கல்ல, கண்டிப்பாக வந்த வேலையை முடிச்சு வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீ அவரை நேரில் பார்த்துட்டு பேசின, எல்லாமே சரியாயிடும். நீ வீட்டில் போயிட்டு பொறுமையாக என்ன நடந்ததுன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்ல, இன்னும் கூட இருக்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ சரி ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாள், அங்கே தான் போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மினாட்டோ அப்படின்றவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும், உன்னை பார்க்கறதுக்கு ஒரு கெஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே ஒர்க் பண்ணுறோம் வந்து சொல்ல, உள்ளே வர சொல்லு, நான் அங்கேயே மீட் பண்ணுறேன் அப்படின்னதுக்கு உள்ளே வரா. ஆக்சுவலாக உங்களை பார்க்க தான் நான் அங்கேருந்து வந்திருக்கேன், இதை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், இதை கேளுங்க, ஃபஸ்ட் ரெக்கார்டிங்கில் செகண்ட் ரெக்கார்டிங்கில் இருக்கிறது அப்படின்னதை இவன் கிளிக் பண்ணி கேட்குறான். மேரேஜ் ஆகிற முன்னாடி நாள் இருந்திருக்கும்ல ஹீரோயினுக்கு, அவன் என்ன ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறா அப்படின்னா, உன் கூட இருந்த டேஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு அழகான நினைவுகள் தான், உன்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன், அண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்க, நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன், இது நான் வந்துட்டு ஹாப்பியாகவே சொல்லிக்கிறேன், நாளைக்கு என்னோடய வெட்டிங் அப்படின்ற மாதிரி அதில் வாய்ஸ் நோட் இருக்கும். இதெல்லாம் கேட்டு அப்படியே ஹீரோ அழ ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு வந்து அழறா. ஸோ ஒரு எமோஷ்னல் டச்சில் தான் போய்கிட்டு இருக்கு. எனக்காக நீ ஒன்று பண்ணுவியா, இதை நீ உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நீங்கள் வரலையா, உங்களை கூப்பிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னதுக்கு, இல்லை நான் வரல, இதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் பார்க்க முடியாது, அவங்களோட கடைசி கட்டத்தில் இருக்காங்க,
எனக்கு புரியுது, இப்போ அவங்க கூட இருக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான், நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ ரிப்ளை பண்ணுறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் தான் என்னோட ரியல் ஃபாதரா அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாருல்ல, அவர் தான் உன்னோட ரியல் ஃபாதர். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. அவளுங்கிறது கிளம்புறா. அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருப்பாளா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிடுறான், இது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இது மாதிரி ஹீரோ வந்தான், உன்னை கேட்டான், நான் வந்துட்டு அது மாதிரி பேசினேன், அவன் வந்து அடுத்த நாள் கிளம்பிட்டான், இதான் நடந்தது, என்னை ரொம்ப மன்னிச்சிடு, வந்துட்டு அந்த விஷயத்தை நான் மறைச்சதுக்கு அப்படின்லாம் வந்து அப்பாலஜைஸ் பண்ணேன். இவளுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுறா, நீ அழாத, நீ சாரி கேட்குற அளவுக்கு எதுவும் இல்லை, நீ எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண, என்னை எப்படி பார்த்துக்கிட்ட, எவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணியிருக்க, இதுக்கு நீ கண்டிப்பாக சாரி கேட்க தேவையில்லை, விடு அப்படின்ற மாதிரிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹிமாரி எங்கே அப்படின்னு கேட்டதும், அது ஹிமாரியை நான் டோக்கியோக்கு அனுப்பியிருக்கேன், நீ இப்போது லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்க, அதனால் நீங்கள் 3 பேரும் ரியல் ஃபேமிலியாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி நான் வர சொன்னேன். ஏன் நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, நம்ம தான் ஃபேமிலி. இப்போ வந்து அப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட அதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லவ் சாங் இருக்கும்ல அதை வந்து ப்ளே பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இது ஹீரோயின்காகவே சாங் ரெடி பண்ணி லிரிக்ஸ் ரெடி பண்ணி எல்லாமே அவர் கம்போஸ் பண்ணி டியூன் பண்ணியிருப்பார். ஸோ இவளுக்கு அதை கேட்க கேட்க அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வருது. இப்போ நம்மளுக்கு ஒரு சீன் காட்டுறாங்க. ஹீரோயின் நினைக்கிறா என்ன அப்படின்னா, வெட்டிங் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஹீரோ வந்திருப்பான்ல, ஸோ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு கூட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கேட்டிருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருப்பானா, பீச் சைடு அப்படியே நடந்து போகிறப்போ அண்ட் வந்து ஹீரோயின் அவள் குழந்தையோட அப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. 2 பேரும் பார்த்த உடனே ஒரு மாதிரி எக்ஸைட்டாக தான் ஃபீல் ஆகுறாங்க. 2 பேரும் அந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணுறாங்க. அந்த குட்டி பாப்பாவும் பார்க்குறா, யார் இது அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேரும் பேசாமல் நார்மலாக அவங்கவுங்க தனி வழியில் அப்படியே போகிற மாதிரி இந்த சாங் அவள் கேட்டுகிட்டே இருக்கப்போ நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த சாங்கை கேட்டு இவ ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அதே சாங்கை கேட்டுக்கிட்டு அண்ட் அப்படியே வானத்தை பார்க்குறான். அண்ட் இதோட இந்த அழகான மூவியை முடிக்கிறாங்க. இந்த மூவியில் ஹீரோ 1 ஹீரோ 2 யாரை நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அண்ட் மூவியும் அப்படி இருந்தது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். வேறு ஒரு மூவிலையோ இல்லை ட்ராமாலேயோ நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.